வரலாற்றிலே 6வது வருடமாக 8 திக்கும் தமிழ் பரப்பி ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட வியக்கத்தகு அட்டகாசமான காதுக்கினிய பல இனிய நிகழ்ச்சிகளோடு வானொலி வரலாற்றிலே தடம் பதித்து இதமாக உங்கள் இல்லங்கள் தோறும் நாடி வரும் SRS தமிழ் வானொலிக்கும் வானொலி உரிமையாளர் திரு ரவிஷானுக்கும் இன்றைய வானொலி தொகுப்பாளினி திருமதி நிரா சுரேஷ் அவர்களுக்கும் வர்ண படங்களை அள்ளித்தரும் ஜெர்மன் தர்ஷினிக்கும் SRS தமிழ் வானொலியின் இணைந்திருக்கும் இனிய அன்பு உறவுகளுக்கும் நீண்ட இடைவெளிக்கு பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கவிதையும் கானத்தை தொகுத்து வழங்க வாய்ப்பளித்த ரவிஷானுக்கு நன்றி. இன்றைய நிகழ்வினை எழுதி வழங்கியுள்ளார் ஐக்கிய ராஜ்யம் கண்டபரியில் இருந்து திருமதி ராகினி மோகன் அவர்கள். அவருக்கு SRS தமிழ் வானொலி அன்பின் ஆரம்பம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு இனிமையான பாடலை கேட்டுக்கொண்டே திருமதி ராகினி மோகன் அவர்களின் கவிதையும் கானத்தினுள் நுழைவோம். பன்னீரில் ஒரு பௌர்ணமி திங்கள் குளிக்க வந்ததோ, பாராட்டும் இரு காவிய கண்கள் ரசிக்க வந்ததோ, பன்னீரில் ஒரு பௌர்ணமி திங்கள் குளிக்க வந்ததோ, பாராட்டும் இரு காவிய கண்கள் ரசிக்க வந்ததோ, இரு தாமரை மொட்டுக்கள் சிந்திய முத்துகள் எத்தனை எத்தனையோ, என்னை தாங்கிய மன்னவன் வாங்கிய முத்தங்கள் எத்தனை எத்தனையோ, இரு தாமரை மொட்டுகள் சிந்திய முட்டுக்கள் எத்தனை எத்தனையோ, என்னை தாங்கிய மன்னவன் வாங்கிய முத்தங்கள் எத்தனை எத்தனையோ, ஒரு பௌர்ணமி திங்கள் குளிக்க வந்ததோ, பாராட்டும் இரு காவிய கண்கள் ரசிக்க வந்ததோ. காவடி சிந்து விழி பாடிட வந்து என்னை வா 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 என்றது, காவடி சிந்து விழி பாடிட வந்து என்னை வா 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 என்றது, முத்திரை பொன்னே அடிமோகன பெண்ணே இதழ் தேன் 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 என்றது, இதழ் தேன் 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 என்றது, எந்தன் சிற்றிடை தொட்டதும் முற்றுகை இட்டதும் போர்க்கள ஞாபகமோ, இந்த சித்திர பூவிழி ஒத்திகை பார்த்தது அந்தியில் நாடகமோ, பன்னீரில் ஒரு பௌர்ணமி திங்கள் குளிக்க வந்ததோ, பாராட்டும் இரு காவிய கண்கள் ரசிக்க வந்ததோ, கும்பம் இடை தாங்கிய வண்ணம் கொடி ஏன் 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 வந்ததோ, பூரண கும்பம் இடை தாங்கிய வண்ணம் கொடி ஏன் 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 வந்ததோ, காரணம் என்ன வந்த காரியம் என்ன அது நான் 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 சொல்லவோ, அதை நான் 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 சொல்லவோ, இந்த அஞ்சுக பெண்ணுக்குள் அஞ்சன கண்ணுக்குள் ஆயிரம் கற்பனைகள், உந்தன் கைவிரல் தொட்டதும் கண்ணடி பட்டதும் ஆனந்த சொப்பனங்கள், ஒரு பௌர்ணமி திங்கள் குளிக்க வந்ததோ, பாராட்டும் இரு காவிய கண்கள் ரசிக்க வந்ததோ.
ராகினி மோகன் அவர்களின் முதலாவது கவிதையாக வருவது இதோ. நடைவண்டி ஓட்டி வளர்ந்து நடந்து பழகிய நீ வளர்ந்து குமரியாகி நிற்கையில் நாணம். நடைவண்டி வளர்ந்து கல்யாண பெண்ணாகி அழகிய தேராகி நிற்கையில் நாணம். கணவனின் கை முதல் தடவையாக தொடுகையில் நாணம். அவன் கொடுக்கும் முத்தங்களை யாருக்கும் தெரியாமல் மூடி மறைக்கையில் நாணம். பூச்சூடி விடு என்று சொல்லி பின்புறமாக திரும்பி நிற்கையில் உன் முகம் மலர்வதை எட்டி பார்த்தேன். அப்போது எதிரில் இருந்த கண்ணாடியில் உன் முகம் நாணத்தால் சிவந்திருந்தது. சுண்டு விரல் முதல் தடவையாக கொடியிடையில் படும்போது நாணம். அவன் உன்னை பார்த்து பேசுகையில் நீ மண்ணை பார்த்து கோலம் போடுவதை நாணம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். குழந்தையாக இருந்து குமரியாகி கல்யாண பெண்ணாகிய போது தோன்றுவது ஒரு நாணமாக இருந்த போதும் கணவனின் ஒவ்வொரு செய்கையிலும் நாணம் ஏற்படுவதை கேன்டர்பரி ராகினி மோகன் அவர்களின் அனுபவத்தை அழகாக கூறியிருக்கிறார் போல இந்த கவிதையில். இதற்காக அவர் தெரிவு செய்த பாடல் நாணமோ இன்னும் நாணமோ என்பது. இதோ அந்த பாடல். நாணமோ இன்னும் நாணமோ இந்த ஜாடை நாடகம் என்ன, அந்த பார்வை கூறுவதென்ன, நாணமோ நாணமோ தன்னை நாடும் காதலன் முன்னே திருநாளை தேடிடும் பெண்மை நாணுமோ நாணுமோ நாணமோ இன்னும் நாணமோ இந்த ஜாடை நாடகம் என்ன, அந்த பார்வை கூறுவதென்ன, நாணமோ நாணமோ. பூவினில் இல்லாதது ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது. தோட்டத்து பூவினில் இல்லாதது ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது. ஆடையில் ஆடுது வாடையில் வாடுது ஆனந்த வெள்ளத்தில் நீராடுது, அது எது? இன்னும்
அது உண்ணாத நெஞ்சுக்கு முள்ளாவது, நாளுக்கு நாள் மனம் நாடுவது, ஞானியின் கண்களும் தேடுவது அது இது. நாணமோ இன்னும் நாணமோ, இந்த ஜாடை நாடகம் என்ன, அந்த பார்வை கூறுவதென்ன, நாணமோ நாணமோ கேன்டர்பரியிலிருந்து திருமதி ராகினி மோகன் அவர்களின் இரண்டாவது கவிதை. நான் காற்று வாங்க போனேன், உருவமில்லாதது காற்று, காற்றில் அசைந்த முதல் கருப்பு மின்னல் உன் கூந்தல், கண்ணுக்கு தெரியாமல் மரத்தை அசைக்கிறாய் நீ. நீ என்ன மந்திரவாதியோ? காதலாயிருந்தால் திண்டலாகிறாய், கோபம் என்றால் சூறாவளியாகிறாய். காதல் என்றால் தென்றலாகிறாய், கோபம் என்றால் சூறாவளியாகிறாய். பனையோலையோடு சேர்ந்து கரகாட்டம் ஆடுகிறாய், பனையோலையோடு சேர்ந்து கரகாட்டம் ஆடுகிறாய். தண்ணீரோடு சேர்ந்து ஜலதரங்கம் ஆடுகிறாய். காகிதத்தை பறக்கவிட்டு பலே ஆடுகிறாய், காகிதத்தை பறக்கவிட்டு பலே ஆடுகிறாய். செயற்கை மின்விசிறியை கண்டுபிடித்து மகிழ்ச்சியை தருகின்றாய். சொல்லப்போனால் நீ இல்லை என்றால் உலகில் உயிர்கள் இல்லை என்று குறித்திருக்கிறார். கூந்தலை கருப்பு மின்னலுக்கு உவமையாக்கி இருக்கிறார். காதலாயிருந்தால் தென்றலாகவும், கோபமாக இருந்தால் சூறாவளி போல் மாறிவிடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கேன்டர்பரியிலிருந்து ராகினி மோகன். அதற்காக அவர் தெரிவு செய்த பாடல் ஜில்லென்று காற்று வந்ததோ. இதோ பாடல். ஜில்லென்று காற்று வந்ததோ, நில்லென்று கேட்டு கொண்டதோ, குடை போல் இமை விரிய மலர் போல் விழி மலர என்னோடு பேச சொன்னதோ. ஜில்லென்று காற்று வந்ததோ, நில்லென்று கேட்டு கொண்டதோ, குடை போல் இமை விரிய மலர் போல் விழி மலர என்னோடு பேச சொன்னதோ. தண்ணீரிலே செம்மீன்களே அலைகளில் ஆடி செல்லும் அழகென்ன அழகோ. உன் போலவே பெண்மீன்களும் துணையொன்று தேடி கொள்ளும் உறவென்ன உறவோ. ஜில்லென்று காற்று வந்ததோ, நில்லென்று கேட்டு கொண்டதோ, குடை போல் இமை விரிய மலர் போல் விழி மலர என்னோடு பேச சொன்னதோ. மையேந்தும் பார்வை கொண்ட பெண்ணை, கையேந்தும் ஆசை கொண்ட என்னை, மையேந்தும் பார்வை கொண்ட பெண்ணை, கையேந்தும் ஆசை கொண்ட என்னை, மெய்யோடு மெய்யணைக்க கூடாதோ, முத்தாரம் நெஞ்சில் நின்று ஆடாதோ. கல்லூரும் பூமுகத்தை கண்டு எந்நேரம் தேன் கிடைக்கும் என்று, கல்லூரும் பூமுகத்தை கண்டு டான் டான் டான், எந்நேரம் தேன் கிடைக்கும் என்று, டான் டான் டான். முத்தாடும் போது கண்ணும் மாறாதோ, செவ்வானம் போல வண்ணம் மாறாதோ. ஜில்லென்று காற்று வந்தது, நில்லென்று கேட்டு கொண்டதோ, கூட போல் இமை விரிய மலர் போல் விழி மலர என்னோடு பேச சொன்னது.
வாழை தோட்டம் ஒன்று கண்டு நீரோடை பாய்வதங்கு உண்டு மென்மேலும் வெள்ளம் வந்து பாய பொன்மேனி தோளில் வந்து சாயாது ராகினி மோகன் அவர்களின் 3வது கவிதை அழகான விடியல். சேவல் கூவலுக்கு முன் எழுவாயெனில் சொல், தினம் தினம் கூறுகின்றேன் உன் வாசலில் என்று அவன் சொல்ல மெல்ல கண் திறந்து பார்க்கிறாள். காகத்தின் கத்தலில் எழுந்த சூரியன் மெல்ல சிரிக்க நாய் குரைக்கும் சத்தம், கிணற்றில் வாளி இடிபடும் சத்தம், முன்கடையில் தேநீராற்றும் சத்தம், சிட்டுக்குருவிகள் பேசும் மொழி, குயில்கள் பாடும் சத்தம், பழத்தை கடிக்கும் அணில், மழை வருமா தூறல் வருமா வெயில் வருமா என்று ஏங்கி வானத்தை அண்ணாந்து பார்க்கும் செலவிக்காரன், காற்றுக்கே சவால் விட்டு ஆட்டமாடும் நாணலை ரசித்தபடி விடுகிறது அழகான விடியல். காற்றுக்கே சவால் விட்டு ஆட்டமாடும் நாணலை ரசித்தபடி விடுகிறது அழகான விடியல். அழகான விடியல் எப்படி விடுகிறது என்று காகம் கரையும் சத்தம், நாய் குரைக்கும் சத்தம், குயில்கள் பாடும் சத்தம், செலவிக்காரனின் ஏங்கள், சிட்டுக்குருவிகளின் சத்தம் என்பவற்றை உதாரணமாக காட்டி அழகாக விடியலை வர்ணித்துள்ளார் ராகினி மோகன். இதற்காக அவர் தேர்வு செய்த பாடல் சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு. இதோ வருகிறது பாடல்.
ராகினி மோகன் அவர்களின் 4வது கவிதை வானமே நீ இயற்கையின் மந்திரம். அடிவானம் மெல்ல வெட்கத்தில் சுவக்க, பனித்துளிகள் இலை தழுவி மெல்ல தரை விழும்போது விரிந்த மலர்களை கண் சுமிட்டாமல் கீழ்நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது வானம். மலரின் அழகு மலர்ந்த ஓர் வைரக்கல்லை பனித்துளியாய் பரிசளித்திருக்கிறது. மலரின் அழகு மலர்ந்த ஓர் வைரக்கல்லை பனித்துளியாய் பரிசளித்திருக்கிறது. நிலத்திற்கும் வானத்திற்கும் கயிறு இழுக்கும் போட்டி வைத்தால் வானத்திலிருந்து மழையாய் பூமியை நோக்கி இழுத்து வெற்றி பெறுகிறாய். வானத்திற்கும் கயிறு இழுக்கும் போட்டி வைத்தால் வானத்திலிருந்து மழையாய் பூமியை நோக்கி இழுத்து வெற்றி பெறுகின்றாய். அடிவானம் மெல்ல சிவக்க எங்கே குங்குமம் வாங்குகிறாய் என்று எண்ணத் தோன்றுகிறது. அடிவானம் மெல்ல சிவக்க எங்கே குங்குமம் வாங்குகின்றாய் என்று எண்ணத் தோன்றுகிறது. நிலத்திற்கும் வானத்திற்கும் கயிறுக்கும் போட்டி வைத்தால் வானத்திலிருந்து மழையாய் பொழிகிறது என்று மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த வசனம் என்னை மிகவும் கவர்ந்தது. அத்துடன் அடிவானத்தின் சிவப்பு நிறத்தை குங்குமத்துக்கும் உவமைப்படுத்தியிருக்கிறார். அருமை அருமை. இதற்காக அவர் தெரிவு செய்த பாடல் அழகிய செந்நிற வானம் என்பது இதோ வருகிறது. La 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 அழகிய செந்நிற வானம் அதிலே உன்முகம் கண்டேன். அழகிய செந்நிற வானம் அதிலே உன்முகம் கண்டேன். புது ரோஜாவில் ஒன்று பெண் என்று வந்து கண்ணோடு நின்ற அழகோ. கண் கொண்ட நீல வண்ணம் வான் தந்த சீதனம். கண் கொண்ட நீல வண்ணம் வான் தந்த சீதனம். காணாமல் காண்பதெல்லாம் பெண்மானின் சாகசம். காணாமல் காண்பதெல்லாம் பெண்மானின் சாகசம். என்னென்னதான் நாணமோ பாவமோ. அழகிய செந்நிற வானம் அதிலே உன்முகம் கண்டே. புது ரோஜாவில் ஒன்று பெண் என்று வந்து கண்ணோடு நின்ற அழகோ.
இதுவரை நேரமும் SRS தமிழ் வானொலி ஊடாக திருமதி ராகினி மோகன் அவர்களின் கவிதையும் கானத்தை கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றைய கவிதையும் கானத்தை எழுதியிருக்கிறார் ஐக்கிய ராஜ்யம் கேண்டபரியிலிருந்து திருமதி ராகினி மோகன் அவர்கள். அவருக்கு SRS வானொலியின் அன்பு உறவுகள் சார்பாகவும் குழுமம் சார்பாகவும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவிப்பதுடன் அவரின் ஆக்கங்களினால் SRS வானொலியை சிறப்பிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த இறைவனுக்கும் SRS வானொலி உரிமையாளர் திரு ரவிஷானுக்கும் இவ்வளவு நேரமாக இந்த கவிதையும் கானத்தை எனது குரலில் கேட்டு ரசித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து கொண்டு காற்றலையில் ஒரு பாடலை தவழவிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் திருமதி வத்சலாதேவி சங்கர நாராயணன். நன்றி, வணக்கம். கோயில் மணி நான் கேட்டேன் நீ கேட்டது ஆசையின் எதிரொலி. கோயில் மணி நான் கேட்டேன் கோயில் மணி நான் கேட்டேன் எழுதி வைத்த சித்திரம் எந்த நெஞ்சில் பத்திரம் பத்திரம். கோயில் மணி நான் கேட்டேன் உன் பேரின் பெயரில் சேர்ந்தது போல் ஒலி கேட்டேன்.